வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் உட்பட மற்ற கோர்சஸ்க்கெல்லாம் இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் தர்றாங்க. நம்ம அப்ளிகேஷன் போடும்போது நம்ம சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தோம், அதுல சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தந்திருக்காங்க. அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி நண்பர்களே, நம்ம கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணியாச்சு. கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் TNAU online.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ள உள்ள போய் நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போகணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கு அங்க ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நீங்க ஏற்கனவே கொடுத்த லிஸ்டோட புதுசா இன்னொன்னு ஆல்டர் பண்றதுக்கான ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, இதை லாகின் பண்ணி உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம அப்ளிகேஷன் போடும்போது என்ன பண்ணிருப்போம்னா, தரோவா அனலைஸ் பண்ணி தான் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் கேப் கிடைச்சதுனால நிறைய சேஞ்சஸ் நமக்குள்ள வந்திருக்கலாம். சோ என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த காலேஜஸ் மாத்தலாம்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை வரிசையா கொடுத்துட்டு கடைசியா பாத்தீங்கன்னா சேவ் கொடுங்க. நீங்க அப்டேட் கொடுத்துட்டீங்க, அப்டேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டா உங்களால மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது. சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு பிரிண்ட் ப்ரிஃபரன்ஸை எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை தரோவா செக் பண்ணுங்க. உங்களுக்கு மறுபடியும் சேஞ்சஸ் தேவைப்பட்டா மாடிஃபை சேஞ்சஸ், மாடிஃபை சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி திரும்பவும் உள்ள போய் நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணும்போதும் நீங்க சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுங்க. சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அப்டேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரி, காலேஜஸ் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ட்ரிக் தான். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் கொடுங்க. அதுக்கு அடுத்து பிரைவேட் காலேஜ்ல ரொம்ப காலமா இருக்கக்கூடிய காலேஜஸ் பத்தி நீங்க விசாரிச்சிருப்பீங்க. அந்த காலேஜஸ்ல லெக்சரர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெளிவா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி மத்த எல்லா விஷயத்தையும் விசாரிச்சு நீங்க அந்த காலேஜஸை லிஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஊருக்கு பக்கத்துல இருக்கா, ரொம்ப டிஸ்டன்ஸா டிராவல் பண்ணுமா, காலேஜ் மெயின் ஏரியாவில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, இதெல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெஸ்ட். ஏன்னா சில அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டீரியரா போக வேண்டி இருக்கும். அந்த மாதிரி காலேஜஸ் இருக்கா, பஸ் வசதிகள் உள்ள காலேஜஸா அப்படிங்கறது எல்லாத்தையும் விசாரிச்சுக்கங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அதை நீங்க நிறையவே விசாரிச்சுக்கணும். சரி, அக்ரிகல்ச்சருக்கு தான் ரெகுலரா கண்டினியூஸா கொடுக்கணுமா அல்லது ஹார்டிகல்ச்சரும் சேர்த்து கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க மிக்ஸ்டு சாய்ஸஸ் கொடுக்கலாம். வெறும் அக்ரிகல்ச்சர் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறதுல நீங்க ஹார்டிகல்ச்சரும் கலந்து கலந்து கொடுக்கலாம். என்ன கேட்டா நீங்க டாப் லெவல்ல கொடுக்கும்போது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் டாப் லெவல்ல தாராளமா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இப்போ யூனிவர்சிட்டி கேம்பஸஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி, செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, இதெல்லாம். இந்த கோர்சஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோர்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இதுல உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, படிச்சா வேலை கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சிருப்பீங்க. சோ அந்த கோர்ஸையும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்கலாம். இது நீங்க என்ன கேட்டா இந்த கோர்சஸ் ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர் எல்லாமே பிரைவேட் காலேஜஸ் ஒரு சில காலேஜஸ்க்கு அப்புறமோ அல்லது அதுக்கு முன்னாடியே கூட நீங்க டாப் லிஸ்ட்லயே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸும் அந்த அளவுக்கு இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காலேஜஸ்ல லெக்சரர்ஸ் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கறது மட்டும் விசாரிச்சுக்குங்க. ஏன்னா இப்ப படிச்சு முடிச்சவங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இப்பதான் டீச்சிங்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய காலேஜஸ் இப்பதான் புதுசா வர ஆரம்பிச்சிருக்குது. சோ டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸோட இருப்பாங்க அப்படிங்கறத நல்லா தெளிவா விசாரிச்சுட்டு அப்புறம் காலேஜ் எடுக்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். சோ சிம்பிள் ட்ரிக்கா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் தனித்தனியாவோ மிக்ஸ் பண்ணியோ கொடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் காலேஜஸ் நல்லா விசாரிச்சுட்டு காலேஜஸ்ல நீங்க சாய்ஸஸ் கொடுக்கலாம். இந்த என்வைரன்மெண்டல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து கொடுங்க. அதுக்குமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. பட் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிவர்சிட்டி கேம்பஸஸ்ல உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு இருக்கக்கூடிய
ஃபீ ஸ்ட்ரக்சர் டெக்னிக்கல் கோர்சஸ்க்கு இல்ல, அது கூடுதலா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. கவர்மெண்ட் கேம்பஸ் தானே, ஃபீஸ் கம்மியா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கான ஃபீஸ் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அந்த விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஸோ உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் டாப் லெவல்ல இருந்து இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கலனா இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் கிடைக்கலனா அடுத்து இது அப்படின்னு டாப் ஆர்டர்ல இருந்து வரணும். நீங்க உங்களுக்கு ஒரு கோர்ஸ் அலாட் ஆகுது அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற கோர்ஸ் பார்த்து அடடா இது நம்ம கொடுத்துருந்தா பரவாயில்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மாதிரி ஒரு லிஸ்ட் நீங்க கொடுத்துடக்கூடாது. ஸோ அதனால எப்பவுமே உங்களோட டாப் சாய்ஸ் மேலதான் இருக்கணும். ரிஜெக்ட் ஆக அடுத்தது வந்து டாப் சாய்ஸா இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து 3வது சாய்ஸ் வந்து மதுரை திருச்சி கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 4வது சாய்ஸா வந்து நீங்க கோயம்புத்தூர் காலேஜ் வந்து கொடுத்துருக்க கூடாது. கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்க கூடாது. அந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்க தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா தான் வசதியா இருக்கும். நான் சொல்ல வந்தது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வந்து திருச்சியில சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கொடுத்துறீங்க 3வது சாய்ஸா. 4வது சாய்ஸா என்ன கொடுத்துறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி அக்ரி கொடுத்துறீங்கன்னா இப்போ உங்களுக்கு 3வது சாய்ஸே கிடைச்சா 4வது சாய்ஸ்க்கு நீங்க கீழே போக முடியாது. எப்பவுமே இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து அப்வேர்டு மூவ்மெண்ட்ல தான் போகும். நீங்க அடுத்து ஸ்லைடிங் சிஸ்டம் கொடுக்கும் போதும் அது அப்வேர்ட் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸ்ல இருந்து மேலதான் போகும். அதனால எப்பவுமே நீங்க சாய்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா டாப் லெவல் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே டாப்ல மட்டும்தான் இருக்கணும், கீழே இருக்கவே கூடாது. இந்த காலேஜ் கிடைக்கலனா தான் அடுத்த காலேஜ் அப்படிங்கிற ஆர்டர் படி நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கிற எல்லாத்துக்கும் சீட் கிடைச்சிருமா அப்படிங்கறது வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. சாய்ஸ் லிஸ்ட் கொடுங்க, ஸ்லைடிங் சிஸ்டம் போகும். அதுவும் இல்லாம இந்த 1ஆம் தேதி வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2000-3000 பேர்த்த வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சா தான் தெரியும். ஸோ இந்த ரவுண்ட்லயே நீங்க வந்து உங்களோட சாய்ஸை தெளிவா செலக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். செகண்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குங்கிறத உறுதியா சொல்ல முடியல. ஸோ அப்ளை பண்ணியிருக்கிற எல்லாத்துக்கும் சீட் கிடைக்கணும்னு வாழ்த்துறதுக்கு எனக்கு ஆசைதான். ஆனா அப்படி ஒரு சூழல் இல்லை. உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்படும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி. இல்லைங்க, இன்னொரு வீடியோ